ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருப்போம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் வந்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 50 மதிப்பெண். சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 6 இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து 50 மார்க் கொஷின் பேப்பர் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 6x2 3x2 6. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாரு, பகுத்தறிவு என்றால் என்ன, அதே மாதிரி அசை எத்தனை வகைப்படும், அவை குறுந்தொகை பெயர் காரணம் தருக. தமிழ் சான்றோருக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளை யசோதர காவியம் குறிப்பிடுவன அவை. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்படுத்தி எழுதுக. யாமரத்தின் பட்டையினை உரித்தது எது, எதற்காக விளக்குக. உருவக அணியினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இதில் நமக்கு மெயினாக பார்க்கும்போது ஆக்குவது யாதெனில் என தொடங்கி முடியும் யசோதர காவியம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. 4x3 12. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக கேட்டிருக்காங்க. உரைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணணும். சொற்சொடர் உருவாக்குக. பசுமரத்தாணி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அத்திப்பூத்தார் போல. மொழிபெயர்க்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அகராதி பொருள் தருக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரத்தை படைக்க விளக்குக. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் காட்டும் கருத்து கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். இது ஒரு முக்கியமான வினா, நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd மிட்டம் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 3ஆம் விடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 3rd மிட்டம் டெஸ்ட் தமிழ். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. டைமிங் வந்து 1.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் 5x2 10. பகுத்தறிவு என்றால் என்ன, அதே மாதிரி தமிழ் சான்றோருக்கு இது ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிறமொழி சொற்களை தமிழாக்குக. மார்னிங் நாஷ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டேன், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. நீங்கள் கரெக்டாக எழுதணும். சொற்சொடர் உருவாக்க. பசுமரத்தாணி போல், அத்திப்பூத்தார் போல். பசுமரத்தாணி போல் வந்து பார்த்திங்கன்னா இன்று எங்களுக்கு அணி இலக்கணம் நடத்தியது என் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்தது. தலையென முடியும் குரல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3x3 9. நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உருவக அணி இருக்குது. அதே மாதிரி கீழ்கண்ட பாடலில் திரண்ட கருத்தை எழுதி ஏற்புடைய நயங்களை பாராட்டுக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கதையினை பாராட்டி அந்த இதழாளருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. காட்சியினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மொழிபெயர்க்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரத்தை படைப்பை விளக்குக. இது வந்து ஒரு முக்கியமான வினா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத் தேர்வு 3ஆம் விடை பருவத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் 3rd மிட்டம் டெஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் படிச்சுட்டே வாங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3ஆம் விடை பருவத் தேர்வு 2025 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. 1 மார்க் வந்து 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு வேணும் 6 வினாக்களுக்கு விடை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6x2 12. பகுத்தறிவு என்றால் என்ன,
அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை? தமிழ் சான்றோருக்கு இது ஒரு முக்கியமான வினா. தலைச்சொல்லாக்கம் பர்சனாலிட்டி. சொற்சொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல. அதே மாதிரி வேணும் 4 வினாக்களுக்கு விடை தருக சொல்லியிருக்காங்க. 14வது வந்து பார்த்திங்கன்னா கட்டாய வினா. சைக்கிள் வந்தது என தொடங்கும் அக்கறை கவிதை. ஆக்குவது என தொடங்கும் யசோதர காவிய பாடல். நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை? அதே மாதிரி யா மரத்தின் பட்டையினை உரித்தது எது, எதற்காக? நெக்ஸ்ட் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையிலே நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை, இது ரொம்ப முக்கியம். கமுகு மரம் ஆசிரியர் உணர்த்துகிறார். காட்சினை கொண்டு கவி உணர்வு. தாய்மைக்கு வறட்சியில்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரம் படைப்பை விளக்குக. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கரசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மாடல் தான் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 3ஆம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என்றால் என்ன, 4 × 2 8. பகுத்தறிவு என்றால் என்ன ஒரு முக்கியமான வினா. யசோதர காவியத்தின் பாட்டடை தலைவன் யார்? அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை? யாப்பின் உறுப்புகள் யாவை? அடுத்து அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. சொற்சுடரை அடப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். நேர் கூற்றாக மாற்றுக. அதே மாதிரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைத்தொகையினை பொருத்தி எழுதுக. நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் லாக்கம் கேட்டிருக்காங்க. எவையேனும் 4க்கு மட்டும் விடையளிக்கும். வினாயின் 24 கட்டாயமான விடையளிக்க சொல்லியிருக்காங்க. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையுடன் தொடர்புபடுத்தி எழுதுக. பிறமொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்டுள்ள தமிழ் இலக்கியங்களை குறிப்பிட. நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடும் யாவை? மனப்பாடப்படலை யசோதர காவியம் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் கூறும். முத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. வார இதழ் ஒன்றில் படித்த கதையை பாராட்டி இதழாசிரியர்களுக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ ஒரு லைக் கொடுங்க. வீடியோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க, என்ன மாடலில் இருக்குது கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 3ஆம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 6 இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பகுத்தறிவு என்றால் என்ன, அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக, தமிழ் சான்றோருக்கு இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை, சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையில் தொடர்படுத்தி எழுதுக, யாமரத்தின் பட்டையினை உரித்தது எது, எதற்காக விளக்குக, உருவகணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறுகதை படைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனப்பாட பாடலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வினாத்தாளர்களுடைய வினாக்களை மாணவர்கள் நல்லா படித்து கொள்ளுங்கள். காட்சினை கொண்டு கவியுணர்வு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரை பற்றி கொடுத்துருவாங்க. அந்த உரை பற்றியை நீங்கள் ரீட் பண்ணணும். கீழே கொஷின் அது ரிலேட்டடாக கொடுப்பாங்க, நீங்கள் எழுதணும். சொற்சொடர் அமைத்து உருவாக்குக. பசுமர தனி போல, அத்தி பூத்தார் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. அகராதி பொருள்தற்க பொறுத்த வரைக்கும் நடலை வயலம் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் ஒரு ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றன்மை கருத்துக்களை அடிகளார் நிறுவுக. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். 3rd மிட்டம் டெஸ்ட்டு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2025. நன்றி.